உங்களுக்கு இந்த சைட்ல இருந்து மாதவரம் பஸ் ஸ்டாண்ட் ஆகட்டும், மாதவரம் மெட்ரோ ஸ்டேஷன் ஆகட்டும், ஜஸ்ட் நீங்க 10 to 15 மினிட்ஸ் டிரைவ்லயே வந்து பாத்தீங்கன்னா ரீச் ஆயிடலாம். அண்ட் இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2500 ரூபாங்க. ஸோ உங்க கையில ஜஸ்ட் ஒரு 3 lakhs இருந்தா போதுங்க, நீங்க இந்த ஐஸ்வர்யம் நகர்ல ஒரு இடம் வாங்கலாம். ஸோ நீங்க வரீங்க, ஒரு சைட்டு பாக்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் 10 நாள்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும். நீங்க வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லோனும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா கிடைச்சிருங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா மாதாவரத்துல இருந்து ஜஸ்ட் 10 to 15 மினிட்ஸ் பக்கத்துல இருக்க ஒரு பெருங்காவூர் அப்படின்ற ஒரு ஏரியால தான் நம்ம இருக்கோம். இன்னைக்கு இந்த ஏரியால நம்ம ஐஸ்வர்யம் நகர் பண்ற ஒரு ப்ராஜெக்ட் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இப்போ சைட்ல இருந்து நம்ம மாதாவரம் பஸ் ஸ்டாண்ட் ஆகட்டும், மெட்ரோ ஸ்டேஷன் ஆகட்டும், ஜஸ்ட் 10 to 15 மினிட்ஸ் டிரைவ்லயே நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதை ரீச் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா மாதாவரத்துக்கு நியர்பைல தான் இருக்குன்னு சொல்லலாம். இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வீடுகள் இருக்க ஏரியால இருக்கிறதுனால அதுவும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜுங்க. அது மட்டும் இல்லாம இங்க நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. நீங்க வந்து லோன் வாங்கியோ இல்ல இஎம்ஐ பேஸ் பண்ணி நீங்க வந்து ஒரு கனவு வீடு வாங்கணும் இல்ல இடம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஒரு பெனிஃபிட்டான விஷயங்கள்லாம் இதில் வந்து நான் சொல்ல போகிறேன். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அடிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த ஐஸ்வர்யம் நகரை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி யார் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில் வந்து 12 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. கரண்ட் இந்த மாதாவரத்தை சுற்றியே வந்து பார்த்தீங்கன்னா 4 ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 12 வருஷத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க. இதுதான் இந்த கம்பெனியை பற்றியான டீட்டெயில்ஸுங்க. இப்போ இந்த ஐஸ்வர்யம் நகரில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன, மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி இந்த ஐஸ்வர்யம் நகரை நீங்க ஏன் கன்சிடர் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்றேங்க. இப்போ இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பேன், மாதாவரத்துல இருந்து ஜஸ்ட் 10 to 15 மினிட்ஸ் பக்கத்திலே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு தேதியில நம்ம வந்து பாத்தீங்கன்னா மாதாவரத்துல ஒரு இடம் வாங்குறது ரொம்பவே ஒரு பெரிய விஷயங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன தெரியுமா, மாதாவரத்துல 7000 ரூபாயில இருந்து 10,000 ரூபா வரையும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் வந்து போயிட்டு இருக்கு. இன்னைக்கு தேதியில நம்ம வந்து அவ்வளவு பிரைஸ் வந்து கொடுத்து வாங்க முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு காலத்துல கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்து பிராட்வேல இருந்தது. அந்த பிராட்வேல இருந்து என்னைக்கு கோயம்பேடுக்கு ஷிஃப்ட் பண்ணாங்களோ அந்த கோயம்பேடு பகுதியை சுத்தி இருக்க எல்லா இடமும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா டெவலப் ஆயிடுச்சுங்க. இப்போ அதே மாதிரி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை வந்து பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த கிளாம்பாக்கம் சுத்தி இருக்க பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா க்ரோ ஆயிடுச்சு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஆந்திரா போற பேருந்துகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாதாவரத்துல இருந்து இயக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நார்த் மெட்ராஸ் பீப்புளுக்கு கிளாம்பாக்கம் போய் நம்ம வந்து பஸ் ஏற முடியாது, ரொம்ப லாங் ஆயிடும், எங்களுக்கு வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து பக்கத்துலேயே இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் கேட்டதுனால மாதாவரத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருச்சி, கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஊருக்கு போகிற பேருந்துகளும் வந்து பார்த்தீங்கன்னா மாதாவரத்தில் இயக்க ஆரம்பிச்சாங்க. அது இன்னும் மாதாவரத்தோடைய growth வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணிடுச்சுன்னு சொல்லணும். அதையெல்லாம் தாண்டி ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதாவரம் மெட்ரோ ஸ்டேஷனுங்க. அது எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்களோ அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரேப்பிடாக growth ஆயிடுச்சுன்னு சொல்லலாம், ராக்கெட் மாதிரி. உங்களுக்கு இந்த சைட்ல இருந்து மாதாவரம் பஸ் ஸ்டாண்ட் ஆகட்டும், மாதாவரம் மெட்ரோ ஸ்டேஷன் ஆகட்டும், ஜஸ்ட் நீங்க 10 to 15 மினிட்ஸ் டிரைவ்லயே வந்து பாத்தீங்கன்னா ரீச் ஆயிடலாம். அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அடிஷனல் வேல்யூன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஐஸ்வர்யம் நகர், அதாவது இப்ப நம்ம நிக்கக்கூடிய இடத்துல இருந்து உங்களுக்கு நெமிலிச்சேரி வண்டலூர் ஹைவே வந்து பாத்தீங்கன்னா அந்த அவுட்டர் ரிங் ரோடு வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தாங்க. அதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட். பஸ் ஸ்டாண்டும் இருக்கு, மெட்ரோ ஸ்டேஷனும் இருக்கு, அது மட்டும் இல்லாம அவுட்டர் ரிங் ரோடும் இருக்கு. இந்த ஐஸ்வர்யம் நகர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டிங்க. உங்களுக்கு 100 மீட்டர்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல இருந்து சைட் வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க. இந்த ரூட் வந்து எதை கனெக்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதாவரம் டு சோழவரம் கனெக்ட் பண்ற ரோடு தான் இந்த ரோடுங்க. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம சைட்ல இருந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்ஸ்லயே மார்க்கெட்டும் இருக்கு, பஸ் ஸ்டாண்டும் இருக்கு. இந்த மார்க்கெட் பஸ் ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா பெருங்காவூர் அப்படின்ற அந்த ஊரோடைய மார்க்கெட்டும் பஸ் ஸ்டாண்டுங்க. இப்போ இந்த ஐஸ்வர்யம் நகரை பத்தி வந்துருவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 8 ஏக்கர், ஒரு மிகப்பெரிய ஒரு கேட்டட் கம்யூனிட்டிங்க. இங்க மொத்தம் எத்தனை பிளாட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 260 பிளாட்ஸுங்க. இந்த 260 பிளாட்ஸ்ல ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா 60% சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க. பேலன்ஸ் இருக்க பிளாட்ஸ் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். இங்க என்ன சைஸ் வாரியா வந்து ஸ்கொயர் ஃபீட்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாட் வந்து 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வரையும் பாத்தீங்கன்னா இங்க பிளாட்ஸ் எல்லாமே அவைலபிள்ங்க. அண்ட் இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2500 ரூபாங்க. இந்த சைட்டை சுத்தியே வந்து பாத்தீங்கன்னா நீங்க விசாரிச்சாவே உங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2800 ரூபா 2900 ரூபான்னு போயிட்டு இருக்கு. ஆனா இவங்க ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஆரம்பிச்சு அதுல உங்களுக்கு 2500 ரூபாய்க்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் கொடுக்குறாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும் மாதாவரத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பிரைஸ் போயிட்டு இருக்கு. இங்க ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு 2500 ரூபாயில ஒரு ஸ்கொயர் ஃபீட் கிடைக்கிறது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம இந்த 260 பிளாட்ஸ்ல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 25 வீடுகள் வந்து ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டிட்டாங்க, குடுத்தனமும் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு பின்னாடி பார்க்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா வீடுகள் எல்லாமே தெரியும். இது எல்லாமே இந்த சைட்ல இடம் வாங்கி வீடு கட்டினவங்க தாங்க. அந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா குடுத்தனமே இருக்காங்க.
இது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜுங்க. ஏன்னா நிறைய சைட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எம்டி லேண்டாகவே இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்வர்யம் நகரில் உங்களுக்கு வீடுகளும் இருக்குங்க. இப்போ இந்த ஐஸ்வர்யம் நகரில் இருக்க அம்யூனிட்டிஸ் வந்து பார்த்துருவோங்க. ஒரு அம்யூனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்டுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஐஸ்வர்யம் நகரில் என்ன மாதிரியான அம்யூனிட்டிஸ் இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மெயின் என்ட்ரன்ஸில் ஒரு நல்ல ஆர்ச் கேட்டும் கொடுத்துருக்காங்க. பொதுவாக ஒரு சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும், இல்லை 2 என்ட்ரன்ஸ் இருக்குங்க. இந்த ஐஸ்வர்யம் நகரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 என்ட்ரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் 260 வீடுகள் இங்கே உள்ள வரும்போது அவங்களுக்கு போயிட்டு வரத்துக்கும் ரொம்ப ஒரு ஃபிளெக்சிபிளாகவே இருக்கும். யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதுக்கப்புறம் ரோடுகள்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோடு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்காங்க. பிளாக் டாப் ரோடு சைஸஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 30, 24 2 சைஸில் உங்களுக்கு ரோடும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஈபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் ஈபிங்க. ஸோ உங்களுக்கு கரண்ட்டும் ஆல்ரெடி வந்துருச்சு. ஆல்ரெடி 25 வீடுகள் உள்ளே இருக்க அப்படின்னும் போதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இபி ஃபெசிலிட்டிஸ்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ரெடி டு மூவ்ங்க. நீங்கள் இடம் வாங்கினோடனே நீங்கள் வந்து வீடு கட்டலாம். அதுக்கான எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டுக்குள்ளேயே இருக்குது. இப்போ நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு, கடக்கால் ஒர்க் போயிட்டு. இங்கே தண்ணி ஃபெசிலிட்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. தண்ணி கிரவுண்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போர் போட்டிங்கன்னா 25 30 அடிக்குள்ளேயே உங்களுக்கு வந்து தண்ணி வந்துடும். நீங்கள் அதுக்கப்புறம் எவ்வளோ அடி வேணால் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இங்கே எல்லா வீடுகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாகவும் போர் வந்து போட்டிருக்காங்க. ஸோ தண்ணி ப்ராப்ளம் கிடையவே கிடையாதுங்க. இந்த ஐஸ்வர்யம் நகர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை கார்பரேஷனுக்குள்ளே வருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎம்டி அண்ட் ரெரா அப்ரூவல்டுங்க. இன்னைக்கு தேதியில் உங்களுக்கு சிஎம்டிஏ ப்ராப்பர்ட்டி வந்து கிடைக்கிறது ரொம்பவே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் ஒரு மெயினான ரீசனு. இங்கே லோன் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில் எல்லாருமே ஒரு லோனை பேஸ் பண்ணி தான் இருக்காங்க. அவங்க ஒரு இடம் வாங்கணும் இல்லை ஒரு வீடு கட்டணும் அப்படின்னாவே எல்லாமே வந்து லோனை பேஸ் பண்ணி தான் இருக்காங்க. இந்த ஐஸ்வர்யம் நகர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80% லோன் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் உங்களுக்கு 10 நாளில் லோனோடைய ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் வரீங்க ஒரு சைட்டு பார்க்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் 10 நாளில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும். நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லோனும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிடச்சிருங்க. ஸோ உங்கள் கையில் ஜஸ்ட் ஒரு 3 lakhs இருந்தால் போதுங்க, நீங்கள் இந்த ஐஸ்வர்யம் நகரில் ஒரு இடம் வாங்கலாம். நல்லா யோசிச்சுக்கோங்க. மாதாவரத்துலேருந்து ஜஸ்ட் 10 to 15 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சைட் அமைஞ்சிருக்கு. நீங்கள் இன்றைக்கி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் இதே இடத்துல சொல்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் 25 வீடு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. உங்களுக்கு நான் வந்து காட்டணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடுகள் தான் தெரியுது. இங்கே இன்னும் ஒரு 10 30 வீடுகள் வர ஆரம்பிச்சுட்டா இங்கேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வாங்க முடியாது. அந்த அளவுக்கு காம்படிஷன் வந்து அதிகமாகிடும். ஸோ 3 லட்ச ரூபா உங்கள் கையில் இருந்தால் போதும். நீங்கள் வந்து முன்பணமாக அதை கட்டி ஒரு வாடகை கட்டுற அமௌண்ட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லோனை வந்து பார்த்தீங்கன்னா மாதம் கட்டிடலாங்க. இந்த ஐஸ்வர்யம் நகரில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2500 அப்படின்னு சொல்லியிருந்தேன். இவங்க பிளாட் மட்டும் விற்காம உங்களுக்கு வீடாகவும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ பின்னாடி நீங்கள் பார்க்குற இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்வர்யம் நகரில் இவங்க கட்டின வீடு தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 BHK வீடுங்க. இதோடைய ப்ரைஸ் வந்து 29 lakhsங்க. இதுவே நீங்கள் வந்து 2 BHK வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தருவீங்களான்னு கேட்டால் 2 BHKவும் இவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க. 2 BHK வீடு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அப்படின்னா 33 lakhsங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன சைஸில் பிளாட் வாங்குறீங்களோ அந்த சைஸ்க்கு உங்களுக்கு கஸ்டமைஸ் வில்லாவும் இவங்க வந்து பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இதோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா டிஸ்பிளேல நான் வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1 BHKல இவங்க வீடு கட்டி தராங்கன்னு சொன்னேன். அதோடைய ப்ரைஸும் சொன்னேன், 2 BHKக்கும் சொன்னேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பின்னாடி இருக்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து மொத்தம் 6 வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து இவங்க கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வந்து பார்த்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்டில் டூப்ளெக்ஸ் வீடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 லட்ச ரூபாங்க. 50 லட்ச ரூபாவில் உங்களுக்கு 3 BHK வீடு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சைட்டுக்குள்ளேயே வந்து கட்டி கொடுக்குறாங்க. இதில் என்னெல்லாம் இன்க்ளூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் EB வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க போரும் போட்டிருக்காங்க. நீங்கள் அதை வந்து வீடியோவில் பார்க்கலாம். இண்டிவிஜுவலாகவே செப்பரேட்டாக போர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கார் பார்க்கிங்கும் கொடுக்குறாங்க. இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு இதுக்கான லோனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 நாள்லேயே இவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ இந்த சைட்டை சுற்றி ஸ்கூல்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். RC இன்ஃபேஷியா ஸ்கூல் சைட்ல இருந்து ஜஸ்ட் 2 மினிட்ஸ்ல இருக்குங்க. அதுக்கப்புறம் டான் பாஸ்கோ ஸ்கூல் இருக்கு. இந்த டான் பாஸ்கோ ஸ்கூல் இந்த லொக்கேஷன்ல ஒரு மிகப்பெரிய ஸ்கூல்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் விவேகானந்தா வித்யாலயா ஸ்கூல் வந்து 3 மினிட்ஸ்ல இருக்கு. ஸ்ரீராம் ஸ்கூல் 3 மினிட்ஸ்ல இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இலந்தை கூடம் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வந்து 4 மினிட்ஸ்ல தாங்க இருக்கு. உங்களுக்கு இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 260 பிளாட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 260 பிளாட்ஸ் அப்படின்னும் போது மொத்தம் 260 ஃபேமிலிஸ்ங்க. நீங்க ஈவினிங் டைம்ல இல்ல உங்களுடைய ஃப்ரீ டைம்ல நீங்க உங்க ஃபேமிலி கூட நீங்களும் சரி உங்க பசங்களும் சரி நல்லா விளையாடணும், நல்லா ஒரு ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னா இந்த சைட்டுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க பின்னாடி பாக்குற இந்த ஏரியா தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்க்கோட ஏரியா. பார்க்கும் ரொம்பவே பெருசா கொடுத்துருக்காங்க. இதனால நீங்க ஃப்ரீ டைம்ல உங்க பசங்க கூடயும் உங்க பசங்க இங்க இருக்கிற பசங்க கூடயும் வந்து பாத்தீங்கன்னா
ஒரு ஃப்ரீயா ஒரு ஜாலியா வந்து விளையாடுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் அவங்க வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோவில் நான் இந்த ஐஸ்வர்யம் நகரை பற்றி கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். வீடியோ டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த நம்பர் யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்வர்யா ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸோட டைரக்டர் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். அவர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா விஜயபாபு. நீங்கள் கால் பண்ணீங்கன்னா அவர் தான் அட்டன் பண்ணுவார். நீங்கள் சைட் விசிட் வரணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேமிலியோட வந்து சைட்டை வந்து பாருங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் ஃபேமிலியோட வர பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டிஸும் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு நல்ல இடத்துல ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டணும், இல்லை வீடாகவே வாங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல இருக்க எல்லாமே வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதாவரம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து மெட்ரோ இருக்குது, இந்த பக்கம் வந்து போனீங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் ரிங் ரோடு இருக்குது, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துல நீங்கள் வந்து ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேண்டிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை.